ராஜ்மாவும் மீல் மேக்கரும் நல்லாவே இப்போ தண்ணியில் சூடு வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சுவையான குருமா வந்து நம்ம இப்போ அட்டகாசமான ஸ்டைலில் வந்து செய்ய போகிறோம். மிக்சியில் தக்காளியையும் வெங்காயத்தையும் பச்சையாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். வதக்கெல்லாம் வந்து இல்லை, ஜஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். மிளகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணதுக்கப்புறம் சோம்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் கேஸில் சட்டியை வந்து வச்சிடலாம். சட்டி நல்லாவே வந்து சூடாகட்டும். அதில் கூட ஈரப்பதம் போனதுக்கப்புறம் ஆயில் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்து ஏறட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கிராம்பு ஒரு பல் சேர்த்துக்கலாம். அதோட பிரியாணிக்கு நம்ம சேர்க்குற மாதிரியான பட்டை, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கடல் பாசி இருந்தாலும் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை அப்படியே நம்ம சட்டியில் சேர்த்துக்க வேண்டியதுதான். மிக்சியில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட்டே வந்து வரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டோட அந்த பச்சை வடை போகணும். அதனால் கொஞ்சமாக வந்து ஒரு 5 நிமிஷம் போல் சிம்லேயே வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து கொதிக்க வச்சுருந்த ராஜ்மா ப்ளஸ் மீல் மேக்கரை இப்போ சேர்க்க வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. கொஞ்சமாக சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். மசாலா ஃபுல்லாகவே வந்து குழம்பு ஃபுல்லாக இறங்கணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். குழம்பு சிம்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அது கொதி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ராஜ்மா ப்ளஸ் மீல் மேக்கரை வந்து இதோட ஆட் பண்ண வேண்டியதுதான். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் லோ சிம்லேயே வந்து கொதித்து இறக்கணும். அப்படின்னா வந்து ஒரு சுவையான சப்பாத்தி குருமா தோசைக்கு தொட்டுக்க வேண்டிய வந்து ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு குருமா வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு அட்டகாசமான ஃபுட்டோடு நான் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் மக்களே.